पूज्याय राघवेन्द्राय शक्यधर्मरदाय सा भजदा कल्पवृक्षाय नमदां कामधेनवे ஓம் சூராய நமக, ஏகதந்தாய நமக, கபிலாய நமக, கஜகன்னகாய நமக, லம்போதராய நமக, விகடாய நமக, விக்ரவிநாயக பாத நமஸ்துதே. வாங்க வாங்கோ, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சாமி. யார் பேர் கச்சனை? என் மக தென்மொழி பேர்ல. அவளுக்கு இன்னைக்கு 3வது பிறந்தநாள் சாமி. அப்படியா? பேஷா பண்ணிடலாம். சரிங்க சாமி. ஓம் அது மட்டும் இல்ல சாமி, நமக, பாப்பா பண்ண வீடியோ பட்டித்தொட்டில ஃபேமஸ் ஆகி அதை மொபைல்ல பார்த்துட்டு சன் டிவியில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படியா? அதுக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிருங்க. ரொம்ப சந்தோஷம். ஓம் பூர்வோத்த ஏவம் குண விசேஷேன வசிஷ்டாய யஜமானஸ்ய மகா நட்சத்திர சிம்மராசோயாதக தேன்மொழி நாமயக ஆயுளாரோக்கியம் அஷ்டேஸ்வரிய சித்தியர்த்தம் மகா கணபதி நாம பூஜையாம் கரிஷ்யே. பூந்தென்றல் காற்றும் என் வீட்டில் வீசும் பூவேணி எந்தன் ஏக்கத்தின் வாசம். பூந்தென்றல் காற்றும் என் வீட்டில் வீசும் பூவேணி எந்தன் ஏக்கத்தின் வாசம். கொஞ்சம் தமிழே எந்தன் அழகே, என் தாயை கண்டேனடா. பூந்தென்றல் காற்றும் என் வீட்டில் வீசும் பூவேணி எந்தன் ஏக்கத்தின் வாசம். பூந்தென்றல் காற்றும் என் வீட்டில் வீசும் பூவேணி எந்தன் ஏக்கத்தின் வாசம். என்னோடு கண் கொண்டு நீ பேசினாய், பொன்னான விரலை சேர்த்தாய், நெஞ்சத்தை தாளாட்டும் இசையாக்கினாய், தெய்வத்தின் வடிவாக வந்தாய். நீ தளிரென்னும் மலரோ, என் வாழ்வுக்கு வசந்தம் நீ, என்றும் தேன் சுவை தரும் மொழியால் புன்னகை பூத்திடும் பூ, ஆதார சுதி மீட்டும் வாணி, என் அன்புக்கு ஊற்றாக வாணி. பூந்தென்றல் காற்றும் என் வீட்டில் வீசும் பூவேணி எந்தன் ஏக்கத்தின் வாசம். பூந்தென்றல் காற்றும் என் வீட்டில் வீசும் பூவேணி எந்தன் ஏக்கத்தின் வாசம். கொஞ்சம் தமிழே எந்தன் அழகே,
நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருக்காங்க. காலையில் வரும்போது பாப்பாவுக்கு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லலாம். தங்கமயில் என்ன பண்ணுது? எழுதுறீங்களா தங்கம்? எழுதுங்க எழுதுங்க. அப்பா, கை வச்சுலாம் அழைக்கக்கூடாது, துணி வச்சு தான் அழைக்கணும், சரியா? அப்பா, கை வச்சுலாம் அழைக்கக்கூடாது, துணி வச்சு தான் அழைக்கணும், சரியா? துணி வச்சு தான் அழைக்கணும், சரியா? துணி வச்சு தான் அழைக்கணும், சரியா? அம்மா! ஐயோ பாப்பா! ஐயோ தேன்மொழி! ஐயோ! ஐயோ என் புள்ள! தேன்மொழி! தேன்மொழி இப்படி கிடக்கேடி! ஐயோ தேன்மொழி கரதால அதுமா இப்படி பண்ணிடுடி! ஐயோ தேன்மொழி! ஐயோ பாப்பா, ஏன் நீ இப்படி பண்ணுன? ஐயோ பாப்பா! ஐயோ அண்ணா அண்ணா, என் பொண்ணு மேல சுடு சாப்பாடு கொட்டி உடம்பெல்லாம் ஹெந்து போச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணுங்க. என்னமா சொல்ற? ஐயோ தேன்மொழி இப்படி பண்ணிக்கிட்டேடி. ஐயோ தேன்மொழி, ஐயோ கடவுளே, தேன்மொழி பாப்பா, தேன்மொழி. ஹலோ, கங்கா ஹாஸ்பிட்டல். ஐயோ தேன்மொழி பாப்பா, இப்படி கிடைக்கிறியம்மா பாப்பா, எந்திரிம்மா. தேன்மொழி, தேன்மொழி அண்ணா, எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்கண்ணா. தேன்மொழி அண்ணா, எப்படியாவது பாப்பா சீக்கிரம் காப்பாத்துங்கண்ணா பாப்பா. தேன்மொழி. தென்மொழி கண்ணு முழிச்சு பாருமா. தென்மொழி அம்மா பாருமா, கண்ணு முழிச்சு. தென்மொழி என்ன காலேஜ் கால் பண்ணுறாரு? அண்ணா சொல்லுங்கண்ணா. சுகுமார், உன் குழந்தைக்கு சுடுகஞ்சி பட்டு உடம்பெல்லாம் வெந்து போச்சு. என்னது? உன் ஒய்ஃபை கங்கா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. உடனே கிளம்பி கங்கா ஹாஸ்பிட்டல் வா. எந்திரி பாப்பா, பாப்பா பாப்பா. தேன்மொழி இப்படி கிடைக்கிய தேன்மொழி.
கண்ணு முழிச்சு பாரு தேன்மொழி. தங்கம் எந்திரிடா. பாப்பா பாப்பா தேன்மொழி கொஞ்சம் முழிச்சு பாருடா தேன்மொழி. ஐயோ பாப்பா பாப்பா தேன்மொழி பாப்பா கொஞ்சம் எந்திரிச்சு பாருடா பாப்பா பாப்பா தேன்மொழி பாருடா பாப்பா. சுபத்ரா சுபத்ரா பாப்பா சுபத்ரா என்னங்க பாப்பா என்னடி ஆச்சு? பாப்பா கிச்சன்ல வந்து சுடு சாப்பாடு மேல இதுக்கு தான் படிச்சு போட சொன்னா. பாப்பா அனுப்பி அனுப்பி அனுப்ப. ஐயோ தென்மொழி 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 ஓ தென்மொழி தென்மொழி டாக்டர் டாக்டர் என் பொண்ணு எப்படி டாக்டர்? பதட்டப்படாதீங்கம்மா, பதட்டப்படாதீங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. உங்கள் பொண்ணு மேலே சுடுகஞ்சி பட்டதால் பேபியோட ஸ்கின் 70% பேன் ஆயிடுச்சு. இமிடியேட்டாக ஸ்கின் மாற்றியே ஆகணும். அப்படின்னா ஏன் தோலை கூட எடுத்துக்கங்க. அம்மா அவசரப்படாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உயிரோடு இருக்கிறவங்க தோல் தானம் கொடுக்க முடியாது. இறந்தவங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். தோல் தானம்மா? தோல் தானம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லையே. என் மகளுக்கு தேவை எங்கே எடுக்கிறது டாக்டர்? எங்கே எடுக்க டாக்டர்? நம்ம கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு எடுக்கலாம். இமிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ரிசப்ஷனில் கேளுங்க. வசந்த் டாக்டர். இவங்களை கைட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் கவலைப்படாதீங்க சார், பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா. நான் கீழே ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. தம்பி தம்பி டாக்டர் சொன்னதை நானும் கேட்டேன். எதிர்பாராமல் நடக்கிறதா விபத்து. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அழுது புலம்புறனால எதுவும் மாற போகிறது. அடுத்து என்ன செய்யணுன்னு தான் யோசிக்கணும். செத்ததுக்கப்புறம் மண்ணுலேயும் நெருப்புலையும் அழுகி போகிற இந்த உடல் உறுப்பை தானமாக கொடுக்கறதுனால உங்கள் குழந்தை மாதிரி எத்தனையோ உயிரை காப்பாற்ற முடியும். இந்த விழிப்புணர்வு மட்டும் நம்ம மக்களுக்கு ஏன் தான் வாரதில்லைன்னு தெரியல. தம்பி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம கோயம்புத்தூரில் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்களோட சேர்ந்து கோவை ரோட்டரி 3201 கேரளா மலையாளி கவுன்சில் அமைப்பும் சேர்ந்து நல்ல சேவைகளை செஞ்சுட்டு வராங்க. அவங்கள போய் பாருங்கள். உங்கள் குழந்தையோட ஆப்ரேஷன் அத்தனை உதவி அவங்க செய்வாங்க. இப்போ டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில் போய் அவங்கள பாருங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. யாருமா நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு? வணக்கம் சார். நான் கோயம்புத்தூர் காவேரி நகர்லேருந்து வரேங்க சார். நேற்று கிச்சனில் நான் சமைக்க போது என் பொண்ணு சுடுகஞ்சி மேலே ஊற்றிக்கிட்டேன் சார். ஊற்றி உடம்பெல்லாம் வெந்து போய் கங்கா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் சார். அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ண சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்க சார். அவளை எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றி கொடுங்க சார். அவள் ஆப்ரேஷனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க சார். உங்களை தான் நம்பி வந்திருக்கேன் சார். பெரிய உதவியாக இருக்கு சார். சார் வணக்கம். ஆர்கே குமார் பேசுகிறேன் சார். ஆர்கே குமார் எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கோம் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கோம் குமார். ரோட்ரியோட பணிகள்லாம் சிறப்பாக நடந்துக்குது. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஒரு எமர்ஜென்சிக்காக உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் சார். சொல்லுங்க குமார். சார் ஒரு 3 வயசு குழந்தைக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி ஹெல்ப் கேட்டு குழந்தையோட பேரண்ட்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. உங்களை பார்க்க நம்ம ஆஃபீஸ்க்கு கூட்டி வரலான்னு இருக்கேன் சார். அப்படியே குமார், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வாங்க. உடனே ரோட்டரி என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அத்துணையே நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் பொறுப்பு. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க சார்? நான் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியேட்டில் ரேஸ் கோர்ஸில் இருக்கேன். ஓகே, உடனே பார்த்து வாங்க. என்ன சீட்டுவோ அத்துணையை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். கோ வரி கம். இதான் குமார். சார் நான் ஃபோன் பண்ணியிருந்தேங்க சார். அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்துடுறேன் சார். சார் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணலாம் சார். கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார்.
சிவா, என்னுடைய பர்சனல் செக் புக் எடுத்து வாங்க சிவா. ஹலோ ஹலோ, கங்கா ஹாஸ்பிட்டலுங்களா? நான் சுந்தரவடிவேலு ரோட்டரி கவர்னர் பேசுகிறேன். எனக்கு அவசரமாக டாக்டர் ராஜா சண்முகத்து கூட பேசுகிறேன். கொஞ்சம் கனெக்ஷன் கொடுங்க. எமர்ஜென்சி. ஓகே சார். ஹலோ, டாக்டர் சண்முகம் ஸ்பீக்கிங். டாக்டர் ராஜா சண்முகம், நான் சுந்தரவடிவேலு பேசுகிறேன். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஆமாம் டாக்டர். ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். நல்லா இருக்கு டாக்டர், நல்லா இருக்கிறேன். டாக்டர், நான் ஃபோன் பண்ணது வந்துட்டு நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு சிறு குழந்தை தேன்மொழின்னு பேராமா. அவங்க வந்து 70% பேர்ன்ஸுக்காக அட்மிட் ஆகிருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அதை குழந்தை வந்து ரொம்ப ப்ரிகாரியஸ் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாங்க உதவி தேடி அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ். ரோட்டரி ஹஸ் கம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் தம் ஃபுல்லி டாக்டர். என்ன அவங்களுக்கு வேணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரோட்டரி தயாராக இருக்கு. நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுங்க டாக்டர். வாட் எவர் இட் இஸ், ப்ளீஸ் டூ த நெசசரி திங்ஸ். வாட் எவர் இட் இஸ். I will do my best, sir. ஓகே டாக்டர். Thank you, sir. ஓகே Thank you. தேங்க்யூ. Okay, sir. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். அம்மா, டாக்டர் ராஜா சண்முகத்துக்கிட்ட பேசிட்டேன். அவர் நாளைக்கு இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அந்த குழந்தை திரும்பவும் அதே மாதிரி அழகாக அவங்க கைக்கு வந்து சேர்ந்துடும். சரியா? கவலைப்படாமல் இருக்கணும். நீங்கள் தைரியமாக இருங்க. உங்கள் கூட என்றைக்கும் ஆல் இண்டியா பீப்புள் ரைட்ஸும் ரோட்டரியும் நிற்கும், உறுதுணையாக இருக்கும். தைரியமாக இருங்க. போயிட்டு வாங்க. கலா, தேன்மொழி வர்றா பாரு. தேன்மொழி, வாங்க வாங்க வாங்க. தேன்மொழி அழகுமா. சிஸ்டர், கேக் எடுத்துக்கங்க. இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோன்னா இந்த ஹாஸ்பிட்டலும் நீங்கள் தான் காரணம். தேங்க்ஸ்ங்க. மேடம், டாக்டர் ஸ்வீட் கொடுக்கணும். டாக்டர் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப பார்க்க முடியும். ஓகே மேடம், இந்தாங்க. தேன்மொழி ஃபேமிலி வந்து ஸ்வீட் கொடுத்தாங்க சொல்லிடுங்க. ஓகே ரொம்ப சார். நன்றி மேடம். மேம், நாங்கள் 2 பேர் தோல்தானம் செய்யணும்னு நினைக்கிறோம். தோல்தானம் சார் அப்ளிகேஷன் கொடுங்க. 2 பேருமே ஸ்கின் டொனேட் பண்றீங்களா? ஆமாங்க மேடம், ஆமாங்க. அப்படின்னா அந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க.